திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மேற்கு சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய KN நேரு, மேற்கு சட்டமன்ற தொகுதியில் தமக்கு ஆதரவு அளித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் மற்றும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடம் வீடுதோறும் சென்று எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்காக ஒருங்கிணைந்த முறையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், கூட்டணி கட்சியினர் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கண்டிப்பாக இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஒரு பக்கம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வந்திருக்கிறார்கள், ஒரு பக்கம் நடிகர்களாக இருக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே பணியாற்றுகிற நாம் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். சராசரி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் வசதி படைத்த வேட்பாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், கொஞ்சமும் வசதி இல்லாத வேட்பாளர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் யாராவது வருத்தப்பட வேணாம். எனக்கு பேசிட்டீங்கன்னா நான் பேசுகிறேன், நீங்க இல்லை என்ன சொன்னாலும் நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம். நீங்கள் தயவு செய்து அந்தந்த பகுதியில் உங்களுடைய தோழர்களை இந்த தேர்தலில் எப்படி வாக்களிக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் வேலை பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லணும். அந்தந்த பகுதிக்கு அந்தந்த வாத்தியார் சொன்னால்தான் அது நடக்கும். எனவே தான் அனைவருடைய உழைப்பு என்பதே இதுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது, அதுக்காக தான் கூட்டப்பட்டது.